வணக்கம். நம்ம பணத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் இருக்கிற உறவை பத்தி நீங்க எப்பவாச்சும் ஆழமா யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆய்வு நீங்க பணத்தை பார்க்குற விதத்தையே மாத்தி போடலாம். யோர் மனி ஆர் யோர் லைஃப். இந்த ஒரு புத்தகம் லட்சக்கணக்கான மக்களோட நிதி பற்றிய சிந்தனையை மாத்தி அமைச்சிருக்கு. அதோட சக்தி வாய்ந்த மைய கருத்தை தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்கிற வரியை கொஞ்சம் கவனிங்க. நாம் வாழ்வதற்காக சம்பாதிக்கவில்லை, மெல்ல மெல்ல செத்து கொண்டிருக்கிறோம். இந்த வரி உங்க மனசுல ஒரு விதமான அதிர்வை உண்டாக்குது இல்லையா? நம்மளோட அன்றாட வேலை நம்ம வாழ்க்கையில இருந்து பணத்தை விட விலை மதிப்பான எதையோ எடுத்துக்கிட்டு இருக்கா? இதுதான் நாம கேட்க வேண்டிய முதல் கேள்வி. ஒருத்தர் நம்ம தலையில துப்பாக்கிய வச்சு உன் பணமா இல்ல உன் வாழ்க்கையா அப்படின்னு கேட்டா ஒரு நொடி கூட யோசிக்க மாட்டோம். பணத்தை தூக்கி கொடுத்துடுவோம், சரிதானே? ஆனா நிஜ வாழ்க்கையில நாம தினமும் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையை விட பணத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறோம். ஒரு நிமிஷம் யோசிங்க, உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில நீங்க எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறீங்க? சரி, முதல்ல நம்மள பல பேரும் சிக்கி தவிக்கிற ஒரு பொதுவான உணர்வை பத்தி பார்க்கலாம். அதுதான் இந்த 9 to 5 வேலை மற்றும் செலவுங்கிற ஒரு முடிவே இல்லாத சுழற்சி. அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. காலையில அலாரம் அடிக்குது, அவசரமா கிளம்பி டிராஃபிக்ல மாட்டி ஆஃபீஸ் போறோம். அங்க மெயில்ஸு, டெட்லைன்ஸ்னு ஒரு கப் காஃபியோட எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு திரும்பவும் அதே டிராஃபிக்ல வீட்டுக்கு வரோம். சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு ஒரு வழியா தூங்க போறோம். அடுத்த நாள் மறுபடியும் இதே சுழற்சி. இந்த இயந்திரத்தனங்கான வாழ்க்கையில நாம ஒன்னிலே வாழ்றோமா இல்ல வெறும் நாட்களை கடத்திட்டு இருக்கோமா? இந்த சோர்வும் இந்த வெறுமையும் எங்கிருந்து வருது? இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் பிரச்சனை. இப்பதான் நாம இந்த ஆய்வோட இதய பகுதிக்கு வந்திருக்கோம். இது நீங்க பணத்தை போக்குற கண்ணோட்டத்தையே தலைகீழா மாத்த போகுது. வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்லைட பாருங்க. வாழ்க்கை ஆற்றல், அதாவது லைஃப் எனர்ஜி. இது வெறும் வார்த்தை இல்ல. பணம்ங்கிறது வெறும் காகிதம் கிடையாது. அது உங்க வாழ்க்கையோட விலை மதிப்பான, திரும்ப பெறவே முடியாத நேரத்தை நீங்க வித்து வாங்குற ஒரு பொருள். உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் கொடுத்து தான் நீங்க பணத்தை சம்பாதிக்கிறீங்க. அப்போ பணம் என்பது உங்களுடைய வாழ்க்கை ஆற்றல். இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இதை நீங்க பல முறை உணர்ந்திருக்கலாம். சம்பளம் ஏறும்போதோ போனஸ் கிடைக்கும் போதோ வர சந்தோஷம் கொஞ்ச நாள்ல காணாம போயிடும். ஏன்? அதிக பணம் சம்பாதிச்சோம், நம்மளால நிலையான மகிழ்ச்சியை அடைய முடியல. நீங்களும் இதை அனுபவிச்சிருக்கீங்களா? இதுக்கு ஒரு உளவியல் ரீதியான விளக்கம் இருக்கு. அதைத்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த வரைபடத்தை பாருங்க. இதுக்கு பேரு நிறைவு வளைவு அல்லது ஃபுல்ஃபில்மெண்ட் கர்வ். நாம செலவு செய்ய ஆரம்பிக்கும்போது நம்ம மகிழ்ச்சி ஏறுது. அதாவது அடிப்படை தேவைகள், அத்தியாவசிய வசதிகள் கிடைக்கும்போது நம்ம சந்தோஷமா உணர்றோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு மேல அந்த வளைவு உச்சத்தை அடைந்து மெல்ல கீழே இறங்க ஆரம்பிக்குது. அதாவது தேவைக்கு அதிகமான பொருட்களை வாங்கும்போது அது மகிழ்ச்சிக்கு பதிலா மன அழுத்தத்தையும் குழப்பத்தையும் தான் கொடுக்குது. உங்க வீட்ல வருஷக்கணக்கா பயன்படுத்தாத பொருட்கள் இருக்கா? அது வெறும் பொருட்கள் இல்ல, அது உங்க வாழ்க்கை ஆற்றலோட வீணடிக்கப்பட்ட துளிகள். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அந்த வளைவு கீழே இறங்காம இருக்க என்ன செய்யணும்? இந்த திட்டத்தோட நோக்கமே அந்த நிறைவு வளைவோட உச்ச புள்ளிய கண்டுபிடிக்கிறது தான். போதும் என்ற மனநிலைங்கிறது ஒரு வறுமையான நிலை இல்ல. அது ஒரு சுதந்திரமான, ஆக்கப்பூர்வமான, முழுமையான, நிறைவான நிலை. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்றதுக்கு தேவையான எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. ஆனா உங்களை பாரமாக்கவோ மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கவோ எந்த ஒரு தேவைக்கு அதிகமான பொருளும் இல்லை. அதுதான் போதுங்கிற புள்ளி, அந்த உச்சம். இந்த சேனல் சென்சேஷனான கண்டென்ட்டுக்காக இல்ல, டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்காக. உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சீரியஸா உங்க வளர்ச்சியை பத்தி யோசிச்சீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இதுவரைக்கும் நாம தத்துவார்த்தமா பேசினோம். இப்போ இந்த வாழ்க்கை ஆற்றல்ங்கிற விஷயத்த நடைமுறைக்கு கொண்டு வரப்போற ஒரு அதிர்ச்சிகரமான கணக்கீட்டை பார்க்க போறோம். இது பெரும்பாலும் நம்ம எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும். உதாரணத்துக்கு, சென்னையில ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யற ஒருத்தர் எடுத்துக்கலாம். அவரோட சம்பளம் மணி நேரத்துக்கு 1200 ரூபான்னு வச்சுக்கலாம். கேட்க நல்லா இருக்குல்ல? ஒரு மணி நேரத்துக்கு 1200 ரூபாய். ஆனா இதுதான் அவரோட உண்மையான சம்பளமா? வாங்க பார்க்கலாம். இந்த அட்டவணையை பாருங்க. வாரத்துக்கு 40 மணி நேரம் வேலை செஞ்சா சம்பளம் 48,000 ரூபாய். ஆனா வேலைக்கு போறதுக்காக நாம மறைமுகமா செலவு செய்யற நேரத்தையும் பணத்தையும் கணக்குல சேர்க்கணும். வேலைக்கு போயிட்டு வரத்துக்கு வாரத்துக்கு ஒரு 10 மணி நேரம். அதுக்கான பெட்ரோல் செலவு ஒரு 2000 ரூபாய். ஆபீஸ்க்கு போடுற உடைக்காக, மதிய உணவுக்காக, வேலை முடிஞ்சு மன அழுத்தத்தை குறைக்க நாம செய்யற செலவுகள், ஒரு சினிமா, ஒரு டின்னர்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்துக்கும் நேரமும் செலவாகுது, பணமும் செலவாகுது. அதெல்லாம் கழிச்சு பார்த்தா உண்மையில அவர் 62 மணி நேரம் உழைக்கிறார். ஆனா அவர் கைக்கு வர்றது கிட்டத்தட்ட 41,500 ரூபாய் தான். அதுவும் வரி கட்டுறதுக்கு முன்னாடி. இப்போ அந்த உண்மையான தொகைய உண்மையான மணி நேரத்தால வகுத்து வரியும் கழிச்சு பார்த்தா
அவரோட உண்மையான மணி நேர ஊதியம் வெறும் 470 ரூபாய் தான். யோசிச்சு பாருங்க, எங்க 1200 ரூபாய், எங்க வெறும் 470 ரூபாய்? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறத விட பாதிக்கும் கம்மியா தான் நீங்க சம்பாதிக்கிறீங்க. இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய அதிர்ச்சிகரமான உண்மை. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் 5000 ரூபாய் செலவு பண்றீங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி அது உங்க வாழ்க்கையோட 4 மணி நேர உழைப்பு இல்ல. அது உங்க வாழ்க்கையோட 10 மணி நேரத்துக்கும் மேலான உழைப்பு. ஒரு இரவு உணவுக்காக உங்க வாழ்க்கையோட ஒரு முழு நாள் உழைப்ப நீங்க கொடுக்கறீங்க. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க ஒவ்வொரு செலவையும் நீங்க எப்படி பாப்பீங்க? இந்த பார்வை மாற்றம் தான் முதல் படி. சரி, இந்த உண்மைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி? இந்த கொள்கைகளை நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்துறதுக்கான ஒரு தெளிவான பாதை இருக்கு. அதுதான் அடுத்து. இந்த புத்தகம் சொல்ற திட்டத்தோட சில முக்கிய படிகள் இதுதான். முதல்ல, உங்க கடந்த கால நிதி நிலைமைய முழுசா ஏத்துக்கிட்டு சமாதானமாகணும். அடுத்து, உங்க உண்மையான மணிநேர ஊதியத்தை கணக்கிட்டு நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயவும் கண்காணிக்க ஆரம்பிக்கணும். அப்புறம், உங்க வருமானம், செலவு எல்லாத்தையும் ஒரு சுவர் விளக்கப்படத்துல, அதாவது வால் சார்ட்ல குறிச்சு வைக்கணும். இது உங்க முன்னேற்றத்தை உங்க கண்ணு முன்னாடியே காட்டும். தினமும் அதை பார்க்கும்போது உங்க இலக்கு மேல ஒரு கவனம் இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு பவர்ஃபுல் கருவி. இந்த திட்டத்தோட கடைசி நோக்கம் என்ன? இன்னும் அதிகமா சேமிக்கிறதா? இல்ல, உண்மையான சுதந்திரத்தை அடையறது, உங்க வாழ்க்கைய உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. நிதி சுதந்திரம்னா பணக்காரன் ஆகிறது இல்ல. அதுக்கு அர்த்தம், நீங்க வேலை செய்யாமலே உங்க முதலீடுகள்ல இருந்து வர்ற வருமானம் உங்க மாதாந்திர செலவுல பாத்துக்க போதுமானதா இருக்கிற நிலை. அந்த நிலையை அடைஞ்சிட்டா நீங்க பணத்துக்காக வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய உங்க குடும்பத்தோட நேரம் செலவிட நீங்க உங்க நேரத்தோட எஜமானன். அந்த சுவர் விளக்கப்படம், வால் சார்ட், ஒரு சக்தி வாய்ந்த கருவி. நீங்க சேமிக்கிற பணத்தை சரியா முதலீடு செய்யும்போது உங்க முதலீட்டு வருமான கோடு மெல்ல மெல்ல ஏறி உங்க செலவு கோட்டை தாண்டும் ஒரு புள்ளி வரும். அதுக்கு பேர் தான் குறுக்கு புள்ளி அல்லது கிராஸ் ஓவர் பாயிண்ட். அதுதான் நீங்க நிதி சுதந்திரம் அடைஞ்ச தருணம், உங்க வாழ்க்கைய நீங்க மீட்டெடுத்த நாள். கற்பனை பண்ணி பாருங்க, அந்த நிலைய நீங்க அடைஞ்சிட்டீங்க. நீங்க நிதி ரீதியாக சுதந்திரமானவர். உங்க நேரம் முழுசா உங்களுடையது. காலையில அலாரம் சத்தம் இல்ல, பாஸ் இல்ல, டெட்லைன்ஸ் இல்ல. இப்போ என்ன செய்வீங்க? உங்க வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை தேட ஆரம்பிப்பீங்களா? இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. யோசிங்க.